ஹலோ மக்களே! இந்த வீடியோ விநாயகோட ஸ்கூல் சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு சண்டே எடுத்தது. மார்னிங் கொஞ்சம் லேட்டா எழுந்து ரெஃப்ரெஷ் ஆயிட்டு, தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு, ரிலாக்ஸா விஜய் சித்து விளாக்ஸ் தான் பார்த்துட்டுருந்தேன். ஸோ என்னோட ஸ்ட்ரெஸ் பஸ்டர் விஜய் சித்து விளாக்ஸ் தான். இப்போன்னு இல்ல, அவங்களோட ஃபன் பண்றோம் ப்ரோகிராம்ல இருந்து எனக்கு அவங்கள ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும், கெட்டி சட்னியும் தான் பிளான் பண்ணியிருந்தேன். அவருக்கு ஒரு மாரி ஃபீவரிஷா இருக்குன்னு சொன்னாரு. ஸோ அவரே தான் இந்த பிரேக்ஃபாஸ்ட் மெனுவ சஜெஸ்ட் பண்ணியிருந்தாரு. ஃபர்ஸ்ட்டு தோசைக்கு தேவையான அளவு மாவ ஃப்ரிட்ஜ்லேருந்து கொஞ்சமா எடுத்து வெளிய வச்சுக்கிட்டேன். ஸோ ஒவ்வொரு வீக்குக்கு தேவையான மாவும் நான் சாட்டர்டே ரெடி பண்ணிருவேங்க. சாட்டர்டே மாவு அரைக்கல அப்டின்னா எனக்கு அவ்ளோ கஷ்டமா இருக்கும். ஏன்னா சண்டே நான் எந்த வேலையும் வச்சுக்க மாட்டேன் பெருசா. சமைச்சு சாப்ட்டு நிம்மதியா இருக்கணுங்கிறது என்னோட பிளானா இருக்கும். சாட்டர்டே மாவு அரைக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேல தான். பட் எப்படியோ கஷ்டப்பட்டு அரைச்சுட்டோம் அப்டின்னா, ஒரு 1 வீக்கோட பிரச்சனை எதுவுமே இருக்காது எனக்கு. ஸோ நீங்களும் இப்படிதான்றதுனா கமெண்ட்ல சொல்லுங்க. மேரேஜ்க்கு முன்னாடிலாம் அம்மா அப்பப்ப சொல்லுவாங்க, "வீட்ல மாவு இல்லன்னா எனக்கு பைத்தியமே பிடிக்கும்டின்னு." அப்ப எனக்கு தெரியல. பட் ஆஃப்டர் மேரேஜ் நான் உண்மையிலேயே இத ரியலைஸ் பண்ணிட்டேன். மாவு ரொம்ப கெட்டியா இருந்ததுனால கொஞ்சமா தண்ணி மட்டும் ஊத்திட்டு, அத லைட்டா கரைச்சு வச்சு, உப்பெல்லாம் போட்டு சரி பண்ணி ஒரு ஓரமா வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு சட்னிக்கு தேவையானத ரெடி பண்ணிட்டேன். இந்த ஸ்டைல் கெட்டி சட்னி நானும் YouTubeல தான் பார்த்து கத்துக்கிட்டேன். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கு தேங்காய், பொட்டுக்கடல, கருவேப்பில, 2 பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு, கொஞ்சமா புளி சேர்த்து, இத அரைச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கெட்டி சட்னி சூப்பரா இருக்கும். நீங்க லாஸ்ட்டா சேர்க்கிற கொத்தமல்லி தாங்க சட்னிக்கு ரொம்ப வாசனையா இருக்கும். சரி ஒரு பாத்திரத்துல மாத்திட்டு, தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸோ தாளிக்கிறதுக்கு ஆஸ் யூசுவல் கடலெண்ணெய் சேர்த்துட்டு, கடலெண்ணெய் கூட கடலைப்பருப்பு, கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து, உங்களுக்கு வேணும்னா காரம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா, அது கூட 2 வரமிளகா சேர்த்துக்கலாம். எனக்கு அன்னைக்கு காரம்ன்றது கொஞ்சம் கம்மியா தான் எடுத்துக்கிட்டேன். அவருக்கு ஃபீவரிஷா இருக்குன்றதுனால நான் வரமிளகாய் அதில சேர்க்கல. லாஸ்ட்டா தாளிச்சு கொட்டிட்டு, தோசையும் ஊத்தி எடுத்துக்கிட்டேன் ஒன் பை ஒன்னா. ஒரு வழியா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 பேருக்கும் தோசை சுட்டு எடுத்துட்டு வந்துட்டு, பீஸ்ஃபுல்லா உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே அடுத்த டிஸ்கஷன் லஞ்ச் என்ன பண்றதுங்கிறது தான். மேரேஜ்க்கு அப்புறம் என்ன பண்றது, என்ன பண்றதுங்கிறது வேற என்ன கேட்கிறோமோ இல்லையோ, ஆனா லஞ்ச்க்கு என்ன பண்றது, டின்னர் என்ன பண்றதுன்னு கேட்டு கேட்டு நம்ம டயர்ட் ஆயிடுவோம். என்ன வேணா பண்ணுன்னு சொல்லிட்டு போயிருவாங்க ஈஸியா. பட் நம்ம அவங்களுக்கு எல்லாத்துக்கும் புடிச்ச மாரி ஒண்ணு பண்ணி வச்சா கூட நமக்கு குறை தான் சொல்வாங்க. லஞ்சுக்கும் சிம்பிளாவே மெனு வச்சுக்கலாம். வெறும் ரசமும், ரைஸும் மட்டும் வச்சுக்கோ அப்டின்ட்டாரு. சைட் டிஷ் மட்டும் உனக்கு வெளிய ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்டின்றதுனால நான் ரொம்ப ரிலாக்ஸா இருந்தேன் அன்னைக்கு ஃபுல் டேவுமே. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இருக்கிற பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். கையோட கிச்சன் கவுண்டர் டாப், ஸ்டவ் எல்லாத்தையும் தொடச்சு எடுத்துட்டு, நம்மளோட மைலோவையும் ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டேன். நம்ம மைலோ பாய் சைட்ல வீடு கூட்டிட்டு இருக்கும்போதே எனக்கு துணியெல்லாம் மடிச்சு வைக்க வேண்டிய வேலை கொஞ்சம் இருந்துச்சு. வீக்லி ஒன்ஸ் தான் கிளாத்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணுவேன். அதனால கொஞ்சம் நெறையாவே தான் இருக்கும். அன்னைக்கே நான் ஃபுல்லா மடிச்சு எடுத்து வச்சுட்டேன் அப்டின்னா, எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். பட் அத அப்படியே விட்டுட்டேன். 1 வீக் ஃபுல்லா அது சேர்லயே தான் இருக்கும். நான் ஒவ்வொரு தடவ வீட்டுக்குள்ள என்டர் ஆகும்போது, என்னை எப்படி மடிச்சு உள்ள எடுத்து வைப்பேன்னு கேட்கிற மாரியே நான் பார்க்கும். ஒரு வழியா துணியெல்லாம் மடிச்சு வச்சுட்டு, ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கும் ரைஸ வடிச்சுட்டு, ரசமும் எங்க 2 பேருக்கு மட்டும் தான்றதுக்காக அளவா ஒரு குட்டி பவுல்ல தான் வச்சிருந்தேன் அத நானு. ஏன்னா மிச்சம் வச்சா அது வேஸ்ட்டா தான் போகும். நெக்ஸ்ட் டேக்கு யூஸ் பண்ண முடியாது ரசம்லாம். வச்சு எடுத்துக்கிட்டேன் அதையுமே. நல்லா நுர கட்டி வந்ததுக்கு அப்புறமா லாஸ்ட்டா கொத்தமல்லி தூள தூவிட்டு ஆஃப் பண்ணி இறக்கிட்டேன். சம்டைம்ஸ் நான் எவ்வளோதான் பார்த்து பார்த்து அளவா செஞ்சாலும், எக்ஸ்ட்ராவா கொஞ்சமாவது எனக்கு மிஞ்சிரும். அப்ப எனக்கு வேற வழியே இல்ல. நான் எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு நெக்ஸ்ட் டே நான் சூடு பண்ணி தான் சாப்பிடுவேன். மோஸ்ட்லி நான் வினாக்கு குடுக்க மாட்டேன். எப்பயாவது அவன் கேட்குறான் அப்படின்னா, கொஞ்சமா அவனுக்கு குடுப்பேன். ஏதாவது நான் எடுத்து வச்சு சூடு பண்ணி குடுக்குறேன் அப்படின்னா. பட் நான்வெஜ் ஏதாவது நான் சிக்கன் ஏதாவது பண்றேன் அப்படின்னா, மிச்சமானத நான் நெக்ஸ்ட் டே அவனுக்கு தரவே மாட்டேன்.
எனக்கு சைட் டிஷ்க்கு ஹாஃப் grill மட்டும் ஆர்டர் பண்ணிக்கலான்றதுனால சொல்லியிருந்தேன். ஸோ அதுவும் அவரே ஆர்டர் பண்ணிட்டாரு. அவருக்கு காரமா எதுவுமே சாப்பிட தோணல. எனக்கு எதுவுமே வேணான்னு தான் சொன்னாரு. பட் நான் தான் ரொம்ப கம்பல் பண்ணி ஹாஃப் grill ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆளுக்கு கொஞ்சமா எடுத்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டேன். ஸோ லஞ்சுக்கு ரசம், ரைஸ், அதுக்கப்புறமா அந்த கிரில்டு சிக்கன் தான். நான் ரைஸ் வந்து கொஞ்சமா தான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு சிக்கனே எனக்கு நிறைய இருந்த மாதிரி தோணுச்சு. ஸோ கொஞ்சமா ரைஸ் எடுத்துக்கிட்டேன் லாஸ்டா. அவரு சிக்கன் தொடவே இல்ல. நான் ரொம்ப கம்பல் பண்ணி ஒரு சின்ன பீஸ் மட்டும் குடுத்தேன் சாப்பிடுங்கன்னு. அது மட்டும் சாப்பிட்டாரு. லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு விநாயக்கா அம்மா வீட்ல இருந்து கூப்பிடுறதுக்காக கிளம்பிட்டோம். கையிலே பிடிக்க முடியாதுன்னு அங்கேயே இருந்துக்கிறான். அப்புறம் வர்றதில்ல. நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும்னு போய் நம்ம கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வரணும். டாஸ்கே பெரிய டாஸ்க்கு. வீக்கேஸும் அங்கே தான் இருக்கான், வீக்கெண்டாலும் அங்கே தான் இருக்கான். அதனால அம்மா அப்பா ஊரில் இல்லை, இவங்க வந்துட்டாங்கன்றதுனால அங்கேயே செட்டில் ஆகிட்டான். போய் கூப்பிட்டு வரலாம். போலாமா? ரெடி. பார்ப்போம் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறான்னு பார்ப்போம். போய் கூப்பிட்டான். அம்மா வீட்டுக்கு போய் பார்த்தா சார் அங்க இல்ல. பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. எங்களுக்கு தான் ஒரே பல்பாயிடுச்சு. ஸோ அங்க இருந்து பாட்டி சொன்ன உடனே பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டோம். பெரியம்மா வீட்டுல இருந்து அவனை கூப்பிட்டு வர்றதுக்குள்ளே எங்களுக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு. யூஸ்வலா அங்க போனா எங்க கூட கூப்பிட்டா வரவே மாட்டான். ஒரு வழியா அவனை கன்வின்ஸ் பண்ணி அங்க இருந்து கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பெரியம்மா வீட்டுக்கு போகும்போது வீடியோ எடுக்க மறந்துட்டு சுத்தமாவே அவன் பார்த்ததுல அவனை எடுத்துட்டேன். எங்கடா இருக்க? எங்க இருந்துடா? வீக்கெண்டானா அங்கேயே செட்டில் ஆயிடுவியா? இவன் சிரிக்கிறது பாரு. நாளைக்கு ஸ்கூல் போனோம் தானே? மண்டே. இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மோகா ஃபேமிலிஸ் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பை, டேக் கேர்.